கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1598க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் முன்பகுதி சொல்லுகிறது, உன் பலமாகிய கன்மலையை நீ நினையாமல் உன் இரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். தமஸ்குவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களில் ஒன்று, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஜனங்கள் கன்மலையாகிய கர்த்தரை நினையாமல் ரட்சிப்பதற்கு உகந்தவராகிய தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் மறந்து வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக, அவர்கள் எத்தனை விவசாயம் பார்த்தாலும் இந்த விவசாயத்தில் செழிப்பை காண முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அவர்களை உருவாக்கிய கன்மலையாகிய கர்த்தரை நினைக்கவில்லை. ரட்சிப்பதற்கேற்ற தேவனை மறந்து விட்டார்கள். இன்றைக்கும் கூட இது நமக்கு எச்சரிக்கையாக சொல்லப்படுகிறது. என் தொழில், என் வியாபாரம், என் வாழ்க்கை, என் குடும்பம் சரியில்லையே என்று கலங்கி நிற்கிற மகனே, மகளே, உன் பலமாகிய கன்மலையாகிய கர்த்தரை நினையுங்கள். அவர் ரட்சிப்பார், அவர் பாதுகாப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அன்றைக்கு தமஸ்குவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியம், பலமாகிய கன்மலையாம் கர்த்தரை மறந்ததினால் அநேக இழப்புகளை இந்த ஜனங்கள் சந்தித்தார்கள். அதுபோல இன்றைக்கும் யார் யார் கன்மலையாகிய கர்த்தரை நினையாமல் இருக்கிறார்களோ, ரட்சிப்பின் தேவனை மறந்தார்களோ, அவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் உம்மை நினைக்கவும், உம்மை நினைவில் கொள்ளவும், உம்மையே போற்றவும் துதிக்கவும் கிருபை செய்யும். உம்மை பின்பற்றி அவர்கள் வாழ உதவி செய்யும். இயேசுவின் கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.